For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். விஜயநகர பேரரசை பற்றிய வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள். விஜயநகர பேரரசு கி.பி. 14ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் உச்சத்தில் இருந்த காலத்தில் அதன் செல்வம், பிரம்மாண்டம் மற்றும் தனித்துவமான நிர்வாக முறையினால் ஈர்க்கப்பட்டு பல வெளிநாட்டு பயணிகள், தூதர்கள் மற்றும் வணிகர்கள் வருகை தந்தனர். இந்த பயணிகளின் விரிவான குறிப்புகள் அக்கால விஜயநகரத்தின் சமூக, அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார நிலையை புரிந்துகொள்ள இன்றியமையாத வரலாற்று ஆதாரங்களாக திகழ்கின்றன. முக்கியமான வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள் கீழே விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. அப்துர் ரசாக் பின்னணி பாரசீகத்தின் ஈரான் ஷாருக்கின் திமுரீத் சுல்தான் தூதுவர். வருடம் கி.பி. 1442 முதல் 1443 வரை. இவர் இரண்டாம் தேவராயர் ஆட்சி காலத்தில் விஜயநகரத்திற்கு வந்தார். முக்கிய குறிப்புகள். தலைநகரின் பிரம்மாண்டம். விஜயநகர நகரம் ஹம்பி உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக அழகான நகரங்களில் ஒன்றாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 7 சுவர்களை கொண்ட கோட்டைகளை கொண்ட நகரம் என்று விவரிக்கிறார். வணிகச் செழிப்பு. நகரத்தின் மையப்பகுதியில் உள்ள பரபரப்பான அங்காடி தெருக்களை பஜார்ஸ் விவரிக்கிறார். இங்கு விலை உயர்ந்த இரத்தின கற்கள், முத்துக்கள் மற்றும் பிற பொருட்களை விற்பனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அரண்மனை மற்றும் மன்னர். மன்னர் இரண்டாம் தேவராயரின் அரண்மனை அதன் அழகு மற்றும் செல்வத்தைக் கண்டு வியந்ததாகவும் அரசவையில் உள்ள அதிகாரிகள் அணியும் ஆடம்பரமான ஆபரணங்களை பற்றியும் எழுதியுள்ளார். சட்டம் மற்றும் ஒழுங்கு. நகரத்தில் சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாகவும் கொள்ளையர்கள் மற்றும் சமூக விரோதச் செயல்கள் குறைவாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிக்கோலோ த கான்டி பின்னணி இத்தாலிய வணிகர் மற்றும் பயணி. வருடம் கி.பி. 1420 முதல் 1421 வரை. இவர் முதலாம் தேவராயரின் ஆட்சி காலத்தில் வந்தார். முக்கிய குறிப்புகள். பெருநகரம். விஜயநகரம் ரோமை விட பெரியது என்றும் அதன் சுற்றளவு 60 மைல்களுக்கு மேல் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருவிழாக்கள். நகரத்தில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் குறித்து முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நவராத்திரி போன்ற இந்து பண்டிகைகளின் போது மன்னர் கலந்து கொண்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகளை விவரிக்கிறார். சமூக பழக்கவழக்கங்கள். கணவன் இறந்த பிறகு மனைவியும் தீயில் விழும் சதி எனும் பழக்கம் வழக்கத்தில் இருந்ததை நிக்கோலோ கோண்டியின் குறிப்புகள் உறுதிப்படுத்துகின்றன. வணிகம். இங்கு விலை உயர்ந்த இரத்தினங்கள் மற்றும் தங்கம் போன்றவை மிகுந்த அளவில் வர்த்தகம் செய்யப்பட்டதை அவர் குறிப்பிட்டுள்ளார். டொமிங்கோ பேஸ் பின்னணி போர்த்துகீசிய பயணி. வருடம் கி.பி. 1520 முதல் 1522 வரை. இவர் விஜயநகரத்தின் மிகச்சிறந்த மன்னரான கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் வந்தார். முக்கிய குறிப்புகள். கிருஷ்ணதேவராயரின் ஆளுமை. பயஸ் மன்னர் கிருஷ்ணதேவராயரை பற்றி மிகவும் உயர்வாக எழுதியுள்ளார். அவர் மிகவும் அச்சமற்றவர் என்றும் பூரணத்துவம் மிக்கவர் என்றும் அழகிய தோற்றம் கொண்டவர் என்றும் புகழ்ந்துள்ளார். நீர்ப்பாசன திட்டங்கள். நகரத்தைச் சுற்றியுள்ள அற்புதமான நீர்ப்பாசன திட்டங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் கால்வாய்கள் வேளாண்மைக்கு உதவுவதை பற்றி விவரிக்கிறார். கோயில்கள் மற்றும் சிற்பங்கள். விஜயநகரத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலை, குறிப்பாக கோயில்களின் பிரம்மாண்டம் மற்றும் சிற்பங்களின் நேர்த்தி பற்றி பேசுகிறார். வித்தலசாமி கோயில் மற்றும் ஹசார ராமசாமி கோயில் போன்ற கோயில்களின் சிறப்பை குறிப்பிட்டுள்ளார். மகாநவமி மேடை. விஜயநகரத்தின் மையத்தில் இருந்த மகாநவமி மேடையின் பிரம்மாண்டம், அங்கு நடந்த அரச விழாக்கள், ஊர்வலங்கள் மற்றும் சடங்குகளை பற்றி விரிவாக எழுதியுள்ளார். பெர்னாட்டோ நூனிஸ் பின்னணி போர்த்துகீசிய குதிரை வணிகர். வருடம் கி.பி.
1535 முதல் 1537 வரை அச்சுத தேவராயர் ஆட்சி காலத்தில் வருகை புரிந்தார். முக்கிய குறிப்புகள்: 4 வம்சங்களின் வரலாறு. மியூனிஸின் குறிப்புகள் விஜயநகர பேரரசை ஆண்ட 4 வம்சங்களான சங்கம, சாளுவ, துளுவ மற்றும் ஆரவீடு வம்சங்களின் வரலாற்றை பற்றிய தகவல்களின் ஒரு முக்கிய மூலமாக திகழ்கின்றன. ராணிகளின் நிலை. இவர் பெண்களின் நிலை பற்றி பேசுகிறார். அரண்மனையில் உள்ள பெண்கள் ராணிகள், பணிப்பெண்கள் மல்யுத்தம், சோதிடம் மற்றும் கணக்குப்பதிவு போன்ற துறைகளிலும் பயிற்சி பெற்றிருந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார். குதிரை வணிகம். இவர் ஒரு குதிரை வணிகர் என்பதால் அரேபியா மற்றும் பாரசீகத்திலிருந்து விஜயநகர பேரரசுக்கு குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்ட வணிகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவரிக்கிறார். வம்சாவளி. வீர நரசிம்மர் மற்றும் கிருஷ்ணதேவராயர் போன்ற முக்கிய ஆட்சியாளர்களின் வம்சாவளியை பற்றிய வரலாற்று தகவல்களை வழங்கியுள்ளார். Describe in detail about the foreign travelers' accounts which gave information of Vijayanagar Kingdom. விஜயநகர பேரரசை பற்றிய தகவல்களை தரும் வெளிநாட்டு பயணிகளின் கணக்குகளை பற்றி விரிவாக விவரிக்கவும். Foreign travelers' accounts of Vijayanagara Kingdom. விஜயநகர இராச்சியம் பற்றிய வெளிநாட்டு பயணிகளின் கணக்குகள். The Vijayanagara Kingdom was visited by several foreign travelers, who left behind valuable accounts of the kingdom's politics, society, economy, and culture. விஜயநகர இராச்சியத்திற்கு பல வெளிநாட்டு பயணிகள் வருகை தந்து அதன் அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மதிப்புமிக்க புத்தகங்களை விட்டுச் சென்றனர். Niccolo da Conti Italian. Conti visited the kingdom during the reign of Devarai 2425 முதல் c. 1446 வரை and described the kingdom's wealth, military strength, and trade networks. நிக்கோலோ டி காண்டி இத்தாலியன். 2ஆம் தேவராயரின் கி.பி. 1425 முதல் 1446 வரை ஆட்சி காலத்தில் காண்டி ராஜ்ஜியத்திற்கு விஜயம் செய்து ராஜ்ஜியத்தின் செல்வம், இராணுவ வலிமை மற்றும் வர்த்தக வலையமைப்புகளை விவரித்தார். அப்துர் ராசாக் Persian. Razak, an ambassador of the Timurid ruler Shahrukh, visited the kingdom during the reign of Devarai II and provided detailed information about the kingdom's administration, economy, and culture. அப்துர் ரசாக் பாரசீகம். திமுரிட் ஆட்சியாளர் ஷாருக்கின் தூதரான ரசாக் 2ஆம் தேவராயரின் ஆட்சி காலத்தில் ராஜ்ஜியத்திற்கு விஜயம் செய்து ராஜ்ஜியத்தின் நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய விரிவான தகவல்களை வழங்கினார். Domingos Paes Portuguese. Paes visited the kingdom during the reign of Krishnadevaraya 1509 முதல் c. 1529 வரை and wrote a detailed account of the kingdom's politics, society, and economy. Domingos Paes போர்த்துகீசியம். கிருஷ்ணதேவராயரின் கி.பி. 1509 முதல் 1529 வரை ஆட்சி காலத்தில் பயஸ் ராஜ்ஜியத்திற்கு விஜயம் செய்து ராஜ்ஜியத்தின் அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதாரம் பற்றிய விரிவான கணக்கை எழுதினார். Ferishta Persian. Ferishta, a historian, wrote about the kingdom's history and politics, providing valuable information about the kingdom's relations with neighboring kingdoms. ஃபெரிஷ்டா பாரசீகம். ஃபெரிஷ்டா ஒரு வரலாற்றாசிரியர், ராஜ்ஜியத்தின் வரலாறு மற்றும் அரசியல் பற்றி எழுதினார். அண்டை ராஜ்ஜியங்களுடனான ராஜ்ஜியத்தின் உறவுகள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்கினார். Nunes Portuguese. Nunes visited the kingdom during the reign of Achyuta Deva Raya 1529 முதல் c. 1542 வரை and provided information about the kingdom's administration, economy, and society. Nunes போர்த்துகீசியம். அச்சுத தேவராயரின் கி.பி. 1529–1542 ஆட்சி காலத்தில் நூனிஸ் ராஜ்ஜியத்திற்கு விஜயம் செய்து ராஜ்ஜியத்தின் நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் சமூகம் பற்றிய தகவல்களை வழங்கினார். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஃபாரின் டிராவலர்ஸ் அக்கவுண்ட்ஸ். வெளிநாட்டு பயணிகளின் கணக்குகளிலிருந்து தகவல். மிலிட்ரி ஸ்ட்ரெங்த். தி அக்கவுண்ட்ஸ் ஹைலைட் த கிங்டம்'s military strength, including its army, cavalry, and artillery. இராணுவ வலிமை. கணக்குகள் ராஜ்ஜியத்தின் இராணுவ வலிமையை எடுத்துக்காட்டுகின்றன, அதில் அதன் இராணுவம், குதிரைப்படை மற்றும் பீரங்கி ஆகியவை அடங்கும்.
Politics and administration. The accounts describe the kingdom as administrative structure, including the role of the king, nobles, and officials. அரசியல் மற்றும் நிர்வாகம். கணக்குகள் ராஜ்ஜியத்தின் நிர்வாக அமைப்பை விவரிக்கின்றன, இதில் ராஜா, பிரபுக்கள் மற்றும் அதிகாரிகளின் பங்கு அடங்கும். Society and culture. The accounts describe the kingdom as society and culture, including its social hierarchy, customs, and traditions. சமூகம் மற்றும் கலாச்சாரம். கணக்குகள் ராஜ்ஜியத்தின் சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை விவரிக்கின்றன, இதில் அதன் சமூக படிநிலை, பழக்கவழக்கங்கள் மற்றும் மரபுகள் அடங்கும். Economy and trade. The accounts provide information about the kingdom as economy, including its trade networks, industries, and revenue systems. பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம். கணக்குகள் ராஜ்ஜியத்தின் பொருளாதாரம், அதன் வர்த்தக வலையமைப்புகள், தொழில்கள் மற்றும் வருவாய் அமைப்புகள் உட்பட தகவல்களை வழங்குகின்றன. Significance of foreign travelers accounts. வெளிநாட்டு பயணிகளின் கணக்குகளின் முக்கியத்துவம். The foreign travelers accounts are significant because they provide an outsider's perspective on the Vijayanagara kingdom, offering insights into the kingdom's politics, society, economy, and culture. These accounts also help to corroborate and supplement the information available from indigenous sources, providing a more comprehensive understanding of the kingdom's history and culture. விஜயநகர இராச்சியம் குறித்த வெளியாரின் பார்வையை வழங்குவதாலும், ராஜ்ஜியத்தின் அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குவதாலும் வெளிநாட்டு பயணிகளின் கணக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த கணக்குகள் பூர்வீக மூலங்களிலிருந்து கிடைக்கும் தகவல்களை உறுதிப்படுத்தவும் கூடுதலாகவும் உதவுகின்றன, மேலும் ராஜ்ஜியத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரம் பற்றிய விரிவான புரிதலை வழங்குகின்றன. அமுக்தமால்யதா, சமூக உறவுகள் குறித்த ஒரு பார்வை. கிருஷ்ணதேவராயர் இயற்றிய தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்புகளில் ஒன்றான அமுக்தமால்யதா ஆண்டாளின் கதை, விஜயநகர பேரரசின் சமூக உறவுகள், குறிப்பாக கோட்டை க்ஷத்ரியாஸ், பிராமணர்கள் மற்றும் சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்கள் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவுமுறையை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் இலக்கிய கண்ணாடியாக உள்ளது. நீங்கள் குறிப்பிட்ட 3 குழுக்களுக்கு இடையேயான உறவுகள் அமுக்தமால்யதாவில் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்பதற்கான விரிவான கருத்து பின்வருமாறு. பிராமணர்கள் மற்றும் கோட்டையினருக்கான க்ஷத்ரியர்கள் மைய நிலை. அமுக்தமால்யதா பெரும்பாலும் பிராமணர்கள் மற்றும் அரச வம்சத்தின் கோட்டை, க்ஷத்ரியர் புனித மற்றும் சட்டபூர்வமான உறவை மையமாகக் கொண்டுள்ளது. தர்மத்தின் பாதுகாப்பு. கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் பிராமணர்கள் அறிவுசார் ஆலோசகர்களாகவும், சமயச் சடங்குகளைச் செய்வோராகவும், தர்மத்தை காப்பவர்களாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். கோட்டை அதாவது மன்னர் பிராமணர்களுக்கு உரிய மரியாதை அளித்து அவர்களின் ஆலோசனையின்படி ஆட்சி செய்வதே சிறந்த அரசாட்சி என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. புனித கதை. பிராமணர்களுக்கும் மன்னர்களுக்கும் உள்ள ஆழமான உறவை இந்த கதையின் பிரதான பாத்திரங்களான விஷ்ணுசித்தர் பெரியாழ்வார், ஒரு பிராமணர் மற்றும் ஆண்டாள் ஆகியோரின் வழியாக காணலாம். விஷ்ணுசித்தர் அரசவையில் வாதிடுவது பிராமணர்கள் அரசியல் மற்றும் சமயத்துறையில் கொண்டிருந்த உயர்ந்த அந்தஸ்தை காட்டுகிறது. அரச ஆதரவு. கிருஷ்ணதேவராயர் வைணவத்தை ஆதரித்ததோடு பிராமணர்களுக்கு பெருமளவில் அக்கிரகாரங்கள், இலவச நில மானியங்கள் வழங்கியதை அவருடைய கல்வெட்டுகளும் இலக்கியமும் உறுதிப்படுத்துகின்றன. அமுக்தமால்யதா இந்த அரச ஆதரவை சட்டபூர்வமாக்குகிறது. சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களின் இடம். அமுக்தமால்யதா மற்றும் அதன் காலத்திய சமூக அமைப்பை பொறுத்தவரை சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்கள், ஸ்கேட்டர்ட் ட்ரைபல் குரூப்ஸ் என்று பொதுவாக குறிக்கப்படுபவர்கள்,
மைய சமூக அமைப்பிலிருந்து விலகியிருந்த விளிம்பு நிலைப்படுத்தப்பட்ட சமுதாயமாகவே பெரும்பாலும் பார்க்கப்பட்டனர். விளிம்பு நிலைப்படுத்தப்பட்ட சித்தரிப்பு: இந்த குழுக்கள் நேரடியாக கதை மாந்தர்களாக காண்பிக்கப்படுவதை விட மைய சமூகத்தின் பிராமணர்கள் மற்றும் அரசர்கள் பார்வையில் இருந்தே சித்தரிக்கப்படுகின்றன. இவர்களின் வாழ்க்கை முறை மைய சமூகத்தின் புனிதமான மற்றும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விலகியிருந்தது. மயப்படுத்துதல்: அமுக்தமால்யதா வைணவத்தை பரப்பி சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் வைணவ சமயத்தின் குடையின் கீழ் கொண்டுவருவதை சமய ரீதியாக நியாயப்படுத்துகிறது. இது விளிம்புநிலை குழுக்களை இந்து சமூக அமைப்பினுள் உள்வாங்கும் அசிமிலேஷன் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல் தேவை: விஜயநகர பேரரசு ஒரு பரந்த நிலப்பரப்பில் நிறுவப்பட்டதால் மன்னர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்த போயர், வேடர்கள், கள்ளர்கள் போன்ற சிதறடிக்கப்பட்ட குழுக்களின் தலைவர்களை இராணுவ சேவைகளிலும் எல்லையோர காவல் பணிகளிலும் பயன்படுத்தினர். இந்த குழுக்கள் நேரடியாக போற்றப்படாவிட்டாலும் அரசின் கட்டமைப்புக்கு அவசியமானவர்களாக இருந்தனர். பரிமாற்றம்: பழங்குடி குழுக்களின் தெய்வங்கள் மற்றும் நம்பிக்கைகள் மைய நீரோட்ட இந்து சமயத்தின் துணைத் தெய்வங்களாக சப் டெயட்டீஸ் உள்வாங்கப்பட்டன. இது இரு குழுக்களுக்கும் இடையே இருந்த கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு வடிவமாகும். கருத்துச் சுருக்கம்: அமுக்தமால்யதா காட்டும் சமூக உறவுகள் விஜயநகர பேரரசின் ஒரு இலட்சியமயமாக்கப்பட்ட ஐடியலைஸ் பார்வையாகும். இது சமூகத்தின் உயர்ந்த மற்றும் மைய பிரிவினரான பிராமணர்கள் மற்றும் க்ஷத்ரியர்களுக்கு இடையேயான புனித கூட்டாண்மையை உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் விளிம்பு நிலைப்படுத்தப்பட்ட பழங்குடி குழுக்கள் மையச் சமூகத்தின் பார்வையில் இருந்து பார்க்கப்பட்டாலும் நிர்வாக மற்றும் மத அமைப்பினுள் உட்புகுத்தப்படுவதற்கான முயற்சிகளை அசிமிலேஷன் எஃபர்ட்ஸ் இலக்கிய ரீதியாக நியாயப்படுத்துகிறது. இது பேரரசின் சமூக அதிகாரத்தின் படிநிலை மற்றும் சமய பரவலாக்கத்தின் செயல்முறையை புரிந்துகொள்ள உதவுகிறது. Amukta-Malyada dwells much upon the relationship of fort, Brahmanas and dispersed tribal groups. Comment: அமுக்தமால்யதா கோட்டை, பிராமணர்கள் மற்றும் சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களின் உறவை பற்றி அதிகம் பேசுகிறது. கருத்து: அமுக்தமால்யதா and its themes. அமுக்தமால்யதா மற்றும் அதன் கருப்பொருள்கள். அமுக்தமால்யதா, a Telugu poem attributed to Krishnadevaraya, the ruler of the Vijayanagara Empire, explores various themes related to governance, society, and politics. One of the significant aspects of the poem is its discussion on the relationship between forts, Brahmanas, and dispersed tribal groups. விஜயநகர பேரரசின் ஆட்சியாளரான கிருஷ்ணதேவராயரின் தெலுங்கு கவிதையான அமுக்தமால்யதா ஆட்சி, சமூகம் மற்றும் அரசியல் தொடர்பான பல்வேறு கருப்பொருள்களை ஆராய்கிறது. இந்த கவிதையின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று கோட்டைகள், பிராமணர்கள் மற்றும் சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களுக்கு இடையிலான உறவு பற்றிய விவாதமாகும். Forts கோட்டைகள். Strategic importance. The poem highlights the strategic importance of forts in the kingdom's defense and security. மூலோபாய முக்கியத்துவம். இந்த கவிதை இராச்சியத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் கோட்டைகளின் மூலோபாய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. Centers of power. Forts are reflected as centers of power and authority. It served as seats of governance and administration. அதிகார மையங்கள். கோட்டைகள் அதிகாரம் மற்றும் அதிகார மையங்களாக பிரதிபலித்தது. அவை ஆட்சி மற்றும் நிர்வாகத்தின் இடங்களாக செயல்படுகின்றன. Brahmanas பிராமணர்கள். Role in society. The poem emphasizes the role of Brahmanas in society, particularly in maintaining social order and promoting learning and culture. சமூகத்தில் பங்கு. இந்த கவிதை சமூகத்தில் பிராமணர்களின் பங்கை வலியுறுத்துகிறது, குறிப்பாக சமூக ஒழுங்கை பராமரிப்பதிலும் கற்றல் மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதிலும். Support and patronage. The Brahmanas are shown to receive support and patronage from the ruler, highlighting their importance in the kingdom's social and cultural fabric. ஆதரவு மற்றும் அதிகாரபூர்வ ஆதரவு.
பிராமணர்கள் ஆட்சியாளரிடமிருந்து ஆதரவையும் மற்றும் அதிகாரபூர்வ ஆதரவையும் பெறுவதாக காட்டப்படுகிறது. இது ராஜ்ஜியத்தின் சமூக மற்றும் கலாச்சார கட்டமைப்பில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. Dispersed tribal groups சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்கள். Integration with society. The poem suggests the importance of integrating dispersed tribal groups into mainstream society, promoting their welfare and well-being. சமூகத்துடன் ஒருங்கிணைப்பு. சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களை பிரதான சமூகத்தில் ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர்களின் நலன் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இந்த கவிதை அறிவுறுத்துகிறது. Role in the kingdom's defense. The tribal groups are also depicted as playing a role in the kingdom's defense, highlighting their importance in the kingdom's security and stability. ராஜ்ஜியத்தின் பாதுகாப்பில் பங்கு. பழங்குடி குழுக்கள் ராஜ்ஜியத்தின் பாதுகாப்பில் ஒரு பங்கை வகிப்பதாகவும் ராஜ்ஜியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாகவும் சித்தரிக்கப்படுகிறது. Relationship between forts, Brahmanas, and tribal groups. The poem highlights the interconnectedness of forts, Brahmanas, and dispersed tribal groups in the kingdom's governance and society. The ruler's relationship with these groups is crucial in maintaining the kingdom's stability, security, and prosperity. கோட்டைகள், பிராமணர்கள் மற்றும் பழங்குடி குழுக்களுக்கு இடையிலான உறவு. இந்த கவிதை ராஜ்ஜியத்தின் ஆட்சி மற்றும் சமூகத்தில் கோட்டைகள், பிராமணர்கள் மற்றும் சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. ராஜ்ஜியத்தின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் செழிப்பை பராமரிப்பதில் ஆட்சியாளருக்கு இந்த குழுக்களுடனான உறவு மிக முக்கியமானது. Conclusion. Amukta Malyada provides valuable insights into the relationship between forts, Brahmanas, and dispersed tribal groups in the Vijayanagara Empire. The poem's themes highlight the importance of these groups in the kingdom's governance, society, and defense, and demonstrate the ruler's role in maintaining their welfare and stability. விஜயநகர பேரரசில் கோட்டைகள், பிராமணர்கள் மற்றும் சிதறடிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களுக்கு இடையிலான உறவை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை அமுக்தமால்யதா வழங்குகிறது. இந்த கவிதையின் கருப்பொருள்கள் ராஜ்யத்தின் ஆட்சி, சமூகம் மற்றும் பாதுகாப்பில் இந்த குழுக்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன, மேலும் அவற்றின் நலன் மற்றும் நிலைத்தன்மையை பேணுவதில் ஆட்சியாளரின் பங்கை நிரூபிக்கின்றன. விஜயநகர பேரரசின் கி.பி. 1336 வளர்ச்சி இரண்டு முக்கிய சக்திகளின் நேரடி விளைவாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் வெற்றிடத்தின் ஒருங்கமைப்பும் உருவாவதற்கு காரணமான சக்திகளும். கி.பி. 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தீபகற்ப இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் குழப்பமும் வெற்றிடமும் நிலவியது. இது விஜயநகரத்தின் தோற்றத்திற்கு உகந்த சூழலை உருவாக்கியது. டெல்லி சுல்தானகத்தின் ஊடுருவல். டெல்லி சுல்தானகத்தின் அலாவுதீன் கில்ஜி மற்றும் குறிப்பாக முகமது பின் துக்ளக் ஆகியோரின் தொடர்ச்சியான படையெடுப்புகள் தெற்கில் இருந்த வலுவான உள்ளூர் இராச்சியங்களை ஹோய்சாளர்கள், காக்கத்தியர்கள், யாதவர்கள் சிதைத்தன. உள்ளூர் அரசுகளின் வீழ்ச்சி. தேவகிரி யாதவர்கள், வாரங்கல் காக்கத்தியர்கள், துவாரசமுத்திரம் ஹோய்சாளர்கள் போன்ற இந்து அரசுகள் அழிக்கப்பட்டதால் தென்னிந்தியாவில் உள்ளூர் அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு பெரிய சக்தி இல்லை. துக்ளக்கின் தோல்வி. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றியதாலும் தெற்கில் தனது நிர்வாக கட்டுப்பாட்டை திறம்பட பராமரிக்க முடியாததாலும் மைய அரசு பலவீனமடைந்தது. தேவை. இந்த வெற்றிடத்தை நிரப்பவும் இஸ்லாமிய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடவும் தென்னிந்திய கலாச்சாரம் மற்றும் தர்மத்தை பாதுகாக்கவுமான உள்ளூர் தலைவர்களின் ஒருங்கமைவு அவசியமானது. இதன் விளைவாகவே ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோரின் தலைமையில் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது. இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலின் தாக்கம். விஜயநகரம் இஸ்லாமிய ஆதிக்கத்திற்கு எதிரான தர்மத்தின் காவலன் என்ற கருத்தாக்கத்துடன் நிறுவப்பட்டாலும் அதன் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலால் ஆழமாக பாதிக்கப்பட்டது.
இராணுவம் மற்றும் ஆயுதங்கள். குதிரைகள் மற்றும் ஆயுதம். விஜயநகர பேரரசு வடக்கு சுல்தானகங்களிடமிருந்தும் ஐரோப்பிய வணிகர்களிடமிருந்தும் அரேபிய குதிரைகளையும் இம்போர்ட் ஆஃப் ஹார்சஸ், துப்பாக்கி மற்றும் பீரங்கிகள் ஃபயர் ஆர்ம்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களையும் இறக்குமதி செய்தது. இது அதன் இராணுவ நவீனமயமாக்கலுக்கு இஸ்லாமிய பேரரசுகளின் மாதிரியை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தை காட்டியது. அம்புலட்ரி இராணுவம். பாமினி சுல்தானகத்தைப் போலவே விஜயநகர பேரரசும் ஒரு பெரிய நிலையான இராணுவத்தை பராமரித்ததுடன் படைகளை நவீனமயமாக்க துருக்கி வில்லாளர்கள் மற்றும் முஸ்லிம் வீரர்களை தனது படைகளில் சேர்த்தது. நிர்வாகத் தாக்கம். மண்டல முறை. பாமினி மற்றும் பிற வடக்கத்திய முஸ்லிம் அரசுகளில் இருந்த நிர்வாக அமைப்புகளின் தாக்கத்தின் விளைவாகவே விஜயநகரம் தனது நிலப்பரப்பை மண்டலங்களாக பிரித்து நாயக்கர்கள் நாய்க்கர் சிஸ்டம் மூலம் நிர்வாகம் செய்தது. நாணய முறை. ஆரம்பத்தில் இருந்தே முஸ்லிம் சுல்தான்களின் நாணயங்களின் சில அம்சங்கள் விஜயநகரத்தின் நாணயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தின. கட்டிடக்கலை மற்றும் கலை. இந்தோ சராசெனிக் பாணி. விஜயநகரத்தின் கட்டிடக்கலையில், குறிப்பாக ஹம்பியில் உள்ள அரண்மனை வளாகங்களில், இந்தோ சராசெனிக் பாணியின் இந்தோ இஸ்லாமிய மற்றும் உள்ளூர் பாணியின் கலவை தாக்கத்தை நாம் தெளிவாக காணலாம். உதாரணமாக தாமரை மஹால், லோட்டஸ் மஹல் போன்ற சில கட்டிடங்கள் இந்த கலவையின் தெளிவான உதாரணங்களாகும். முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால், விஜயநகரத்தின் தோற்றத்திற்கு காரணம் இஸ்லாமிய படையெடுப்பால் ஏற்பட்ட அரசியல் வெற்றிடமாகும். ஆனால் இஸ்லாமிய சக்திகளை திறம்பட எதிர்த்து போரிடவும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய இராச்சியமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் விஜயநகரம் எதிரி சக்திகளிடமிருந்தே பாமினி சுல்தானகம் இராணுவம், நிர்வாகம் மற்றும் கலாச்சார தொழில்நுட்பங்களின் அம்சங்களை தழுவிக்கொண்டது. எனவே விஜயநகர பேரரசு இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியல் மாதிரியின் தாக்கத்தின் பின்னணியில் அரசியல் வெற்றிடத்திற்கு ஒரு உள்ளூர் எதிர்வினையாகவும் லோக்கல் ரியாக்ஷன் உருவானது என்பதை நாம் உறுதியாக ஒப்புக்கொள்ளலாம். Do you agree that convergence of political vacuum and impact of Islamicate culture and polity in peninsular India has much to do with the growth of Vijayanagara kingdom? தீபகற்ப இந்தியாவில் அரசியல் வெற்றிடத்தின் ஒருங்கிணைப்பும் இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலின் தாக்கமும் விஜயநகர இராச்சியத்தின் வளர்ச்சியுடன் பெரிதும் தொடர்புடையது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? Convergence of political vacuum and Islamicate culture. அரசியல் வெற்றிடமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் ஒன்றிணைதல். The growth of the Vijayanagara kingdom can be attributed to the convergence of several factors, including the political vacuum and the impact of Islamicate culture and polity in peninsular India. விஜயநகர இராச்சியத்தின் வளர்ச்சிக்கு அரசியல் வெற்றிடம் மற்றும் தீபகற்ப இந்தியாவில் இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலின் தாக்கம் உள்ளிட்ட பல காரணிகளின் ஒருங்கிணைப்பு காரணமாக இருக்கலாம். Political vacuum. அரசியல் வெற்றிடம். Decline of Hoysala Empire. The decline of the Hoysala Empire created a power vacuum in the region, which the Vijayanagara founders, Harihara and Bukka, exploited to establish their own kingdom. ஹொய்சலா பேரரசின் வீழ்ச்சி. ஹொய்சலா பேரரசின் வீழ்ச்சி இப்பகுதியில் ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியது. விஜயநகர நிறுவனர்களான ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோர் தங்கள் சொந்த ராஜ்யத்தை நிறுவ இதை பயன்படுத்திக் கொண்டனர். Weakened regional powers. The weakened state of regional powers, such as the Kakatiyas and the Pandyas, also contributed to the power vacuum, allowing the Vijayanagara kingdom to expand its territories. பலவீனமான பிராந்திய சக்திகள். காகத்தியர்கள் மற்றும் பாண்டியர்கள் போன்ற பிராந்திய சக்திகளின் பலவீனமான நிலையும் அதிகார வெற்றிடத்திற்கு பங்களித்தது. இதனால் விஜயநகர இராச்சியம் அதன் பிரதேசங்களை விரிவுபடுத்த அனுமதித்தது. Impact of Islamicate culture and polity. இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலின் தாக்கம். Administrative and military influences. The Vijayanagara kingdom borrowed administrative and military techniques from the Delhi Sultanate and other Islamic kingdoms, such as the use of cavalry and artillery. நிர்வாகம் மற்றும் இராணுவ தாக்கங்கள். விஜயநகர இராச்சியம் டெல்லி சுல்தானகம் மற்றும் குதிரைப்படை மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்துதல் போன்ற பிற இஸ்லாமிய இராச்சியங்களிடமிருந்து நிர்வாக மற்றும் இராணுவ நுட்பங்களை கடன் வாங்கியது. Cultural exchange. The kingdom also absorbed cultural influences from Islamicate traditions,
including architecture, art, and literature, கலாச்சார பரிமாற்றம், கட்டிடக்கலை, கலை மற்றும் இலக்கியம் உள்ளிட்ட இஸ்லாமிய மரபுகளிலிருந்து கலாச்சார தாக்கங்களையும் இந்த இராச்சியம் உள்வாங்கியது. Strategic alliances. The Vijayanagara rulers formed strategic alliances with Muslim kingdoms, which helped them navigate the complex politics of the region. கூட்டணிகள். விஜயநகர ஆட்சியாளர்கள் முஸ்லிம் இராச்சியங்களுடன் கூட்டணிகளை உருவாக்கினர், இது பிராந்தியத்தின் சிக்கலான அரசியலை வழிநடத்த அவர்களுக்கு உதவியது. Growth of Vijayanagara Kingdom. விஜயநகர இராச்சியத்தின் வளர்ச்சி. The convergence of the political vacuum and the impact of Islamicate culture and polity created a fertile ground for the growth of the Vijayanagara Kingdom. The kingdom's founders and rulers were able to exploit these factors to establish a powerful and prosperous empire that played a significant role in shaping the history of peninsular India. அரசியல் வெற்றிடத்தின் ஒருங்கிணைப்பும் இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலின் தாக்கமும் விஜயநகர இராச்சியத்தின் வளர்ச்சிக்கு ஒரு வளமான நிலத்தை உருவாக்கியது. இராச்சியத்தின் நிறுவனர்களும் ஆட்சியாளர்களும் இந்த காரணிகளை பயன்படுத்தி தீபகற்ப இந்தியாவின் வரலாற்றை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த ஒரு சக்திவாய்ந்த மற்றும் வளமான பேரரசை நிறுவ முடிந்தது. Conclusion. The convergence of the political vacuum and the impact of Islamicate culture and polity were crucial factors in the growth of the Vijayanagara Kingdom. The kingdom's ability to adapt and incorporate these influences helped it to establish a strong foundation and thrive in the region. அரசியல் வெற்றிடத்தின் ஒருங்கிணைப்பும் இஸ்லாமிய கலாச்சாரம் மற்றும் அரசியலின் தாக்கமும் விஜயநகர இராச்சியத்தின் வளர்ச்சியில் முக்கியமான காரணிகளாக இருந்தன. இந்த தாக்கங்களை தகவமைத்து இணைத்துக் கொள்ளும் இராச்சியத்தின் திறன் இப்பகுதியில் ஒரு வலுவான அடித்தளத்தை நிறுவவும் செழிக்கவும் உதவியது. On the basis of contemporary sources evaluate the system of agriculture and irrigation of the Vijayanagar Kingdom. சமகால ஆதாரங்களின் அடிப்படையில் விஜயநகர பேரரசின் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன முறையை மதிப்பிடுக. The Vijayanagara Kingdom's agricultural system was heavily reliant on advanced irrigation techniques, which played a crucial role in ensuring a steady water supply for crops. விஜயநகர இராச்சியத்தின் விவசாய முறை மேம்பட்ட நீர்ப்பாசன நுட்பங்களை பெரிதும் நம்பியிருந்தது, இது பயிர்களுக்கு நிலையான நீர் விநியோகத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகித்தது. Irrigation systems. நீர்ப்பாசன முறைகள். Canals. The Vijayanagara rulers built extensive canal networks to distribute water from rivers to agricultural fields, enabling cultivation in arid regions. கால்வாய்கள். விஜயநகர ஆட்சியாளர்கள் ஆறுகளிலிருந்து விவசாய நிலங்களுக்கு நீரை விநியோகிக்க விரிவான கால்வாய் வலையமைப்புகளை உருவாக்கினர், இதனால் வறண்ட பகுதிகளில் சாகுபடி செய்ய முடிந்தது. Tanks and reservoirs. Large water tanks, like the Pushkarani tanks, were constructed to collect rainwater and store water for irrigation, maintaining a steady supply during droughts. குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள். புஷ்கரணி குளங்கள் போன்ற பெரிய நீர்த்தொட்டிகள் மழைநீரை சேகரித்து பாசனத்திற்காக தண்ணீரை சேமித்து வறட்சியின் போது நிலையான விநியோகத்தை பராமரிக்க கட்டப்பட்டன. Dams. Notable examples include the Tungabhadra Dam, which regulated water flows and supplied water to surrounding agricultural areas. அணைகள். குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளில் துங்கபத்ரா அணை அடங்கும், இது நீர் ஓட்டங்களை ஒழுங்குபடுத்தி சுற்றியுள்ள விவசாய பகுதிகளுக்கு தண்ணீரை வழங்கியது. Lift works. Wells were also used as a means of irrigation. தூக்கும் பணிகள். கிணறுகள் பாசன வழிமுறையாகவும் பயன்படுத்தப்பட்டன. Agricultural development. விவசாய மேம்பாடு. Forest clearance. The Vijayanagara rulers cleared forests to bring more land under cultivation, expanding agricultural production. வன அழிப்பு. விஜயநகர ஆட்சியாளர்கள் காடுகளை அழித்து அதிக நிலங்களை சாகுபடிக்கு உட்படுத்தினர், விவசாய உற்பத்தியை விரிவுபடுத்தினர். Crop cultivation. The kingdom's agricultural prosperity was evident in the cultivation of millions of acres of land, supporting a growing population and trade. பயிர் சாகுபடி. ராஜ்யத்தின் விவசாய செழிப்பு மில்லியன் கணக்கான ஏக்கர் நிலத்தை பயிரிடுவதில் தெளிவாக தெரிந்தது, இது வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் வர்த்தகத்தை ஆதரித்தது. Impact on agriculture. விவசாயத்தில் தாக்கம். Increased crop production.
The advanced irrigation systems enabled increased crop production, contributing to the kingdom's economic prosperity. அதிகரித்த பயிர் உற்பத்தி, மேம்பட்ட நீர்ப்பாசன முறைகள் பயிர் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது, இது ராஜ்யத்தின் பொருளாதார செழிப்புக்கு பங்களித்தது. Food security. The reliable water supply ensured food security for the population, allowing the kingdom to thrive. உணவு பாதுகாப்பு. நம்பகமான நீர் வழங்கல் மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது, ராஜ்யம் செழிக்க அனுமதித்தது. Economic stability. The agricultural prosperity supported a growing population, trade, and economic stability in the region. பொருளாதார நிலைத்தன்மை. விவசாய செழிப்பு இப்பகுதியில் வளர்ந்து வரும் மக்கள் தொகை, வர்த்தகம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை ஆதரித்தது. Conclusion. Overall, the Vijayanagara Kingdom's agricultural system was characterized by sophisticated irrigation techniques, forest clearance, and expanded cultivation. These measures ensured a steady water supply, increased crop production, and contributed to the kingdom's economic prosperity. ஒட்டுமொத்தமாக, விஜயநகர இராச்சியத்தின் விவசாய முறை, அதிநவீன நீர்ப்பாசன நுட்பங்கள், காடுகளை அழித்தல் மற்றும் விரிவாக்கப்பட்ட சாகுபடி ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் நிலையான நீர் விநியோகத்தை உறுதி செய்தன, பயிர் உற்பத்தியை அதிகரித்தன, மேலும் இராச்சியத்தின் பொருளாதார செழிப்புக்கு பங்களித்தன. Mention the salient features of the polity of Vijayanagara Empire under Krishnadevaraya. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. Administrative structure நிர்வாக அமைப்பு. Decentralized governance. Krishnadevarya's administration was characterized by a mix of central control and local autonomy, with provinces Rajyas governed by Nayaks or governors. பரவலாக்கப்பட்ட ஆட்சி. கிருஷ்ணதேவராயரின் நிர்வாகம், மத்திய கட்டுப்பாடு மற்றும் உள்ளூர் சுயாட்சி ஆகியவற்றின் கலவையால் வகைப்படுத்தப்பட்டது, மாகாணங்கள் ராஜ்யங்கள் நாயக்கர்கள் அல்லது ஆளுநர்களால் நிர்வகிக்கப்பட்டன. Strong centralized government. Despite decentralization, Krishnadevaraya maintained a strong centralized authority, personally supervising administration and justice. வலுவான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம். அதிகார பரவலாக்கப்பட்ட போதிலும், கிருஷ்ணதேவராயர் ஒரு வலுவான மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை பராமரித்து, நிர்வாகம் மற்றும் நீதியை தனிப்பட்ட முறையில் மேற்பார்வையிட்டார். Cabinet of Ministers. A cabinet of ministers Pradhana headed by the Prime Minister Mahapradhana assisted the Emperor in decision making. அமைச்சர்கள் அமைச்சரவை. பிரதம மந்திரி மகாபிரதானர் தலைமையிலான அமைச்சர்கள் அமைச்சரவை பிரதானம் பேரரசருக்கு முடிவெடுப்பதில் உதவியது. Military organization ராணுவ அமைப்பு. Large and well-disciplined army. Krishnadevaraya maintained a powerful army, which enabled him to expand the empire's territories and defend its borders. பெரிய மற்றும் நல்ல ஒழுக்கமான இராணுவம். கிருஷ்ணதேவராயர் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை பராமரித்தார், இது பேரரசின் பிரதேசங்களை விரிவுபடுத்தவும் அதன் எல்லைகளை பாதுகாக்கவும் அவருக்கு உதவியது. Nayankara system. The Nayankara system, where feudal lords Nayaks were given land in exchange for military service, helped in efficient governance and defense. நயங்காரா அமைப்பு. நிலப்பிரபுக்களுக்கு நாயக்கர்களுக்கு இராணுவ சேவைக்கு ஈடாக நிலம் வழங்கப்பட்ட நாயங்காரா அமைப்பு திறமையான நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பிற்கு உதவியது. Economic policies பொருளாதார கொள்கைகள். Efficient tax collection. Krishnadevarya's administration was known for efficient tax collection, which helped to finance the empire's military and administrative expenses. திறமையான வரி வசூல். கிருஷ்ணதேவராயரின் நிர்வாகம் திறமையான வரி வசூலுக்கு பெயர் பெற்றது, இது பேரரசின் இராணுவ மற்றும் நிர்வாக செலவுகளுக்கு நிதியளிக்க உதவியது. Agricultural development. Krishnadevaraya encouraged agricultural development by bringing new lands under cultivation, clearing forests, and undertaking large-scale irrigation projects. விவசாய மேம்பாடு. கிருஷ்ணதேவராயர் புதிய நிலங்களை சாகுபடிக்கு உட்படுத்துதல், காடுகளை அழித்தல் மற்றும் பெரிய அளவிலான நீர்ப்பாசன திட்டங்களை மேற்கொள்வதன் மூலம் விவசாய வளர்ச்சியை ஊக்குவித்தார். Trade and commerce.
The empire's strategic location facilitated trade and commerce, with Krishnadevaraya engaging in trade with the Portuguese and other neighboring kingdoms. வர்த்தகம் மற்றும் வணிகம். பேரரசின் இருப்பிடம் வர்த்தகம் மற்றும் வணிகத்தை எளிதாக்கியது. கிருஷ்ணதேவராயர் போர்த்துகீசியம் மற்றும் பிற அண்டை ராஜ்ஜியங்களுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டார். கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் பாலிசிஸ் கலாச்சார மற்றும் சமூக கொள்கைகள். ரிலிஜியஸ் டாலரன்ஸ். Krishnadevaraya was known for his religious tolerance, supporting various sects and traditions, including Vaishnavism, Shivism, and others. மத சகிப்புத்தன்மை. கிருஷ்ணதேவராயர் தனது மத சகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவர். வைணவம், சைவம் மற்றும் பிற பிரிவுகள் மற்றும் மரபுகளை ஆதரித்தார். Patronage of literature and arts. Krishnadevaraya was a patron of literature and arts, fostering a golden age in Telugu, Kannada, Sanskrit, and Tamil literature. இலக்கியம் மற்றும் கலைகளின் ஆதரவு. கிருஷ்ணதேவராயர் இலக்கியம் மற்றும் கலைகளின் புரவலராக இருந்தார். தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் இலக்கியங்களில் ஒரு பொற்காலத்தை வளர்த்தார். Welfare of people. Krishnadevaraya's administration prioritized the welfare of people, with measures such as abolishing burdensome taxes and improving living conditions. மக்கள் நலன். கிருஷ்ணதேவராயரின் நிர்வாகம் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்தது. சுமையான வரிகளை ஒழித்தல் மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம். Discuss the significance of the Vijayanagara Empire in shaping India's architectural history. இந்தியாவின் கட்டிடக்கலை வரலாற்றை வடிவமைப்பதில் விஜயநகர பேரரசின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். Key contributions. முக்கிய பங்களிப்புகள். Synthesis of styles. The empire's architecture blended different styles, including Dravidian, Chalukyan, and Hoysala, creating a unique and distinctive aesthetic. பாணிகளின் தொகுப்பு. பேரரசின் கட்டிடக்கலை திராவிட, சாளுக்கிய மற்றும் ஹொய்சாலா உள்ளிட்ட பல்வேறு பாணிகளை கலந்து ஒரு தனித்துவமான அழகியலை உருவாக்கியது. Temple architecture. Vijayanagara temples, such as the Virupaksha temple and the Hazara Rama temple, are renowned for their intricate carvings, sculptures, and monumental architecture. கோயில் கட்டிடக்கலை. விருப்பாக்ஷர் கோயில் மற்றும் ஹசார ராமர் கோயில் போன்ற விஜயநகர கோயில்கள் அவற்றின் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் நினைவுச் சின்ன கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றவை. Towering gopurams, intricate sculptures, and vast courtyards marked Vijayanagara temples. The Virupaksha temple, S160-foot கோபுரம் is a classic example. உயர்ந்த கோபுரங்கள், சிக்கலான சிற்பங்கள், விரிந்த முற்றங்கள் இவை விஜயநகர கோவில்களின் அடையாளங்கள். 160 அடி உயரமான விருப்பாக்ஷா கோபுரம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. Innovative use of materials. The empire's architects innovatively used materials like granite and lime mortar, allowing for the construction of large and durable structures. பொருட்களின் புதுமையான பயன்பாடு. பேரரசின் கட்டிடக் கலைஞர்கள் கிரானைட் மற்றும் சுண்ணாம்பு சாந்து போன்ற பொருட்களை புதுமையாக பயன்படுத்தினர். இது பெரிய மற்றும் நீடித்த கட்டமைப்புகளை கட்ட அனுமதித்தது. Regional identity. Vijayanagara architecture helped shape the regional identity of southern India, influencing future architectural developments. பிராந்திய அடையாளம். விஜயநகர கட்டிடக்கலை தென்னிந்தியாவின் பிராந்திய அடையாளத்தை வடிவமைக்க உதவியது. எதிர்கால கட்டிடக்கலை வளர்ச்சிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. Impact on Indian architecture. இந்திய கட்டிடக்கலை மீதான தாக்கம். Influence on later styles. Vijayanagara architecture influenced later styles, such as the Naikar and Maratha styles, which borrowed elements from Vijayanagara's distinctive aesthetic. பிற்கால பாணிகளில் தாக்கம். விஜயநகர கட்டிடக்கலை விஜயநகரத்தின் தனித்துவமான அழகியலிலிருந்து கூறுகளை கடன் வாங்கிய நாயக்க மற்றும் மராட்டிய பாணிகள் போன்ற பிற்கால பாணிகளை பாதித்தது. Contribution to South Indian architecture. The empire's architecture contributed significantly to South Indian architecture, shaping the region's architectural identity. தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு பங்களிப்பு. பேரரசின் கட்டிடக்கலை தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தது. பிராந்தியத்தின் கட்டிடக்கலை அடையாளத்தை வடிவமைத்தது. Massive tanks and canals like Tungabhadra Dam and Pushkani Tank reflected their engineering skill. துங்கபத்ரா அணை, புஷ்கரிணி போன்ற பெரிய குளங்கள், கால்வாய்கள் அவர்களின் பொறியியல் திறனை வெளிப்படுத்தின.
Cultural legacy. The Vijayanagara Empire's architectural legacy reflects its cultural achievements, showcasing the creativity and skill of its artisans and architects. கலாச்சார மரபு. விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை மரபு அதன் கலாச்சார சாதனைகளை பிரதிபலிக்கிறது, அதன் கைவினைஞர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களின் படைப்பாற்றல் மற்றும் திறமையை வெளிப்படுத்துகிறது. Legacy. Hampi, a UNESCO World Heritage Site. The ruins of Hampi, the capital city of the Vijayanagara Empire, are a UNESCO World Heritage Site, attracting tourists and scholars worldwide. Hampi, UNESCO உலக பாரம்பரிய தளம். விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பியின் இடிபாடுகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். இது உலகளவில் சுற்றுலா பயணிகளையும் அறிஞர்களையும் ஈர்க்கிறது. Enduring symbolism. The architectural legacy of the Vijayanagara Empire continues to inspire and symbolize the cultural heritage of southern India. நீடித்த குறியீட்டுவாதம். விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை மரபு தென்னிந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை தொடர்ந்து ஊக்குவித்து அடையாளப்படுத்துகிறது. Conclusion. The Vijayanagara Empire's architectural contributions have had a lasting impact on India's architectural history, shaping the region's identity and influencing future developments. விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை பங்களிப்புகள் இந்தியாவின் கட்டிடக்கலை வரலாற்றில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன, பிராந்தியத்தின் அடையாளத்தை வடிவமைத்து எதிர்கால வளர்ச்சிகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. Architecture blended Hindu, Islamic, and local traditions, reflecting inclusiveness. கட்டிடக்கலையில் இந்து, இஸ்லாமிய, உள்ளூர் மரபுகள் இணைந்து ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தின. Examine the architectural evolution during the Vijayanagara Empire in India, highlighting the distinctive features and the impact of this era on the country's architectural history. இந்தியாவில் விஜயநகர பேரரசின் போது கட்டிடக்கலை பரிணாமத்தை ஆராய்ந்து தனித்துவமான அம்சங்கள் மற்றும் நாட்டின் கட்டிடக்கலை வரலாற்றில் இந்த சகாப்தத்தின் தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. The Vijayanagara Empire, which flourished in southern India from the 14th to the 16th century, was a period of significant architectural innovation and development. 14ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் செழித்தோங்கிய விஜயநகர பேரரசு குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை புதுமை மற்றும் வளர்ச்சியின் ஒரு காலமாகும். Early period 1336 முதல் 1446 வரை. Temples. Hampi, the capital of the Vijayanagara Empire, Hampi became a center for monumental temple architecture. The Virupaksha temple, dedicated to Lord Shiva, is a prime example of this period, displaying a mix of Hoysala and Chalukya styles. Hampi, விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பி நினைவு சின்ன கோயில் கட்டிடக்கலைக்கு ஒரு மையமாக மாறியது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட விருபாக்ஷர் கோயில் இந்த காலகட்டத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இது ஹொய்சள மற்றும் சாளுக்கிய பாணிகளின் கலவையை காட்டுகிறது. Achyutaraya Temple, known for its impressive pillared hall, this temple showcases an early Vijayanagara style with richly carved columns. அச்சுதராய கோயில், அதன் பிரமிக்க வைக்கும் தூண் மண்டபத்திற்கு பெயர் பெற்ற இந்த கோயில் செதுக்கப்பட்ட தூண்களுடன் ஆரம்பகால விஜயநகர பாணியை காட்டுகிறது. City planning. நகர திட்டமிடல், urban design. The early Vijayanagara architecture focused on city planning. The layout of Hampi reflects a well-organized city with designated areas for markets, residential spaces, and religious structures. நகர்ப்புற வடிவமைப்பு ஆரம்பகால விஜயநகர கட்டிடக்கலை நகர திட்டமிடலில் கவனம் செலுத்தியது. ஹம்பியில் சந்தைகள், குடியிருப்பு இடங்கள் மற்றும் மத கட்டமைப்புகளுக்கு நியமிக்கப்பட்ட பகுதிகளுடன் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நகரத்தை பிரதிபலிக்கிறது. Mature period 1446 முதல் 1565 வரை. முதிர்ந்த காலம் 1446 முதல் 1565 வரை. Temples and monuments. கோயில்கள் மற்றும் நினைவுச் சின்னங்கள். Vithala Temple, known for its iconic stone chariot and musical pillars, the Vithala Temple exemplifies the pinnacle of Vijayanagara architecture. The rear gopuram and the ornate carvings contribute to its grandeur. விட்டலா கோயில்
அதன் சின்னமான கல்தேர் மற்றும் இசைத்தூண்களுக்கு பெயர் பெற்ற விட்டலா கோயில் விஜயநகர கட்டிடக்கலையின் உச்சத்தை எடுத்துக்காட்டுகிறது. ராயகோபுரம் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்கள் அதன் பிரமாண்டத்திற்கு பங்களிக்கின்றன. Krishna Temple. This temple, dedicated to Lord Krishna, exhibits intricate carvings and a stepped pyramidal tower, showcasing the evolving Dravidian style. கிருஷ்ணா கோயில். கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் ஒரு படிநிலை பிரமிடு கோபுரத்தை கொண்டுள்ளது, இது வளர்ந்து வரும் திராவிட பாணியை காட்டுகிறது. ராயல் என்க்ளோஷர்ஸ் அரச உரைகள். லோட்டஸ் மஹல், a unique blend of Hindu and Islamic architectural elements. The Lotus Mahal is an example of secular architecture during this period. It features a lotus-shaped dome and arches. தாமரை மஹால் இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை கூறுகளின் தனித்துவமான கலவையான தாமரை மஹால் இந்த காலகட்டத்தில் மதச்சார்பற்ற கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது தாமரை வடிவ குவிமாடம் மற்றும் வளைவுகளை கொண்டுள்ளது. ஃபோர்ட்ஸ் அண்ட் மிலிட்டரி ஆர்க்கிடெக்சர் கோட்டைகள் மற்றும் இராணுவ கட்டிடக்கலை. Krishna Devaraya, S. Fort Wall, strengthening defensive structures was an integral part of Vijayanagara architecture. The fortifications, like those built by Krishna Devaraya, played a crucial role in defense. கிருஷ்ணதேவராயரின் கோட்டைச் சுவர் தற்காப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது விஜயநகர கட்டிடக்கலையின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோட்டைகளைப் போலவே கோட்டைகளும் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்தன. லேட் பீரியட் 1565 முதல் 1646 வரை. பிற்காலம் 1565 முதல் 1646 வரை. Temples. Virabhadra Temple. Constructed during the late Vijayanagara period, this temple displays a blend of Vijayanagara and Naika architectural styles. The columns and sculptures continue the tradition of intricate craftsmanship. வீரபத்ர கோயில். விஜயநகர காலத்தின் பிற்பகுதியில் கட்டப்பட்ட இந்த கோயில் விஜயநகர மற்றும் நாயக்க கட்டிடக்கலை பாணிகளின் கலவையை காட்டுகிறது. தூண்கள் மற்றும் சிற்பங்கள் சிக்கலான கைவினைத்திறனின் பாரம்பரியத்தை தொடர்கின்றன. டிக்ளைன் அண்ட் இம்பாக்ட் சரிவு மற்றும் தாக்கம். சாக் ஆஃப் ஹம்பி 1565. The empire faced a decline after the Battle of Talikota in 1565, leading to the destruction of Hampi. Despite the decline, Vijayanagara architecture continued to influence subsequent kingdoms in the region, such as the Naikar of Madurai and Tanjore. ஹம்பியின் ஆட்சி நீக்கம் 1565. 1565 ஆண்டு தாலிகோட்டா போருக்கு பிறகு பேரரசு வீழ்ச்சியை சந்தித்தது, இது ஹம்பியின் அழிவுக்கு வழிவகுத்தது. சரிவு இருந்தபோதிலும் விஜயநகர கட்டிடக்கலை இப்பகுதியில் அடுத்தடுத்த ராஜ்ஜியங்களை மதுரை மற்றும் தஞ்சை நாயக்கர்கள் போன்றவர்களை தொடர்ந்து பாதித்தது. Conclusion. Despite the decline of the Vijayanagara Empire, its architectural legacy endured, impacting the cultural and historical landscape of southern India. The surviving monuments stand as testaments to the empire's grandeur and creative achievements. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி இருந்தபோதிலும் அதன் கட்டிடக்கலை மரபு நீட்டித்தது, தென்னிந்தியாவின் கலாச்சார மற்றும் வரலாற்று நிலப்பரப்பை பாதித்தது. எஞ்சியிருக்கும் நினைவுச் சின்னங்கள் பேரரசின் மகத்துவம் மற்றும் படைப்பு சாதனைகளுக்கு சான்றாக நிற்கின்றன. Discuss, in a nutshell, the causes of the downfall of the Vijayanagara Empire in India. இந்தியாவில் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களைச் சுருக்கமாக விவாதிக்கவும். The Vijayanagara Empire, once the most powerful in South India 14th–17th century, eventually declined and collapsed after the Battle of Talikota 1565 CE. 14 முதல் 17 வரை ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவின் சக்திவாய்ந்த சாம்ராஜ்யமாக விளங்கிய விஜயநகரம் இறுதியில் தாலிகோட்டை போருக்கு பிறகு 1565 வீழ்ச்சியடைந்தது. Causes. Battle of Talikota 1565 CE. The United Deccan Sultanates Bijapur, Ahmednagar, Golconda, Bidar, Berar defeated Vijayanagara. தாலிகோட்டை போர் 5 டெக்கான் சுல்தானகளின் கூட்டுப்படையால் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. Overextension of empire.
Vast empire was difficult to administer effectively. அளவுக்கு மீறிய விரிவாக்கம் பரந்த சாம்ராஜ்யத்தை சிறப்பாக நடத்த முடியாமல் போனது. Weak successors. After Krishnadevaraya, rulers were weak and failed to maintain unity. பலவீனமான வாரிசுகள். கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் பலவீனமடைந்து ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியவில்லை. Internal nobility rivalries. Power struggles among nobles and commanders weakened stability. உள்மோதல்கள் பிரபுக்களிடையேயான மோதல்கள் அரசியல் நிலைப்பாட்டை சிதைத்தன. Economic strain. Costly wars, decline of overseas trade routes, and loss of fertile territories reduced revenue. பொருளாதாரச் சுமை, அதிகப்படியான போர்கள், கடல் வணிக பாதைகள் குறைதல், வளமான நிலங்களை இழத்தல் ஆகியவை வருவாயை பாதித்தன. Deccan Sultanates. Unity. Despite mutual rivalries, they united against Vijayanagara, leading to its downfall. டெக்கான் சுல்தானகளின் ஒற்றுமை, தங்களிடையே மோதல்கள் இருந்தபோதிலும் விஜயநகரத்துக்கு எதிராக இணைந்து செயல்பட்டனர். Conclusion. The downfall of Vijayanagara was the result of external invasions, weak leadership, internal conflicts, and economic decline. Though the empire collapsed, its cultural and architectural legacy continues to inspire India. விஜயநகரத்தின் வீழ்ச்சி, வெளிநாட்டு தாக்குதல்கள், பலவீனமான ஆட்சி, உள்மோதல்கள், பொருளாதாரச் சரிவு ஆகியவற்றின் கூட்டு விளைவாகும். ஆனால் அதன் கலாச்சாரம், கட்டிடக்கலை இன்றும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்றன. Describe village polity and economy of medieval Deccan. இடைக்கால தக்காணத்தின் கிராம அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை விவரிக்கவும். Village polity in medieval Deccan. இடைக்கால தக்காணத்தில் கிராம அரசியல். In medieval Deccan, village administration was entrusted to a group of officials known as Vatandas. இடைக்கால தக்காணத்தில் கிராம நிர்வாகம் வதந்தர்கள் எனப்படும் அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. Deshmukh. The chief of a pargana comprising multiple villages, responsible for overall administration and revenue collection. Deshmukh. பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பர்கானாவின் தலைவர், ஒட்டுமொத்த நிர்வாகம் மற்றும் வருவாய் வசூலுக்கு பொறுப்பானவர். Patil. The village chief, responsible for day-to-day administration of the village. Patil. கிராமத் தலைவர், கிராமத்தின் அன்றாட நிர்வாகத்திற்கு பொறுப்பானவர். Village economy in medieval Deccan. இடைக்கால தக்காணத்தில் கிராம பொருளாதாரம். The village economy was primarily agrarian, with peasants cultivating land and paying land revenue to the state through intermediaries like zamindars and jagirdars. கிராம பொருளாதாரம் முதன்மையாக விவசாயம் சார்ந்ததாக இருந்தது. விவசாயிகள் நிலத்தை பயிரிட்டு ஜமீன்தார்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் போன்ற இடைத்தரகர்கள் மூலம் மாநிலத்திற்கு நில வருவாயை செலுத்தினர். Agriculture. Peasants cultivated crops and paid land revenue, often in the form of a share of their produce. விவசாயம். விவசாயிகள் பயிர்களை பயிரிட்டு நில வருவாயை செலுத்தினர், பெரும்பாலும் அவர்களின் விளைபொருட்களில் ஒரு பங்கின் வடிவத்தில். Artisans and crafts. Villages had local artisans and domestic workers, known as balutedars in Deccan and Maharashtra, who provided essential services and goods. கைவினைஞர்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள். கிராமங்களில் உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் வேலையாட்கள் இருந்தனர். அவர்கள் டெக்கான் மற்றும் மகாராஷ்டிராவில் பாலுடிதார்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருட்களை வழங்கினர். Jajmani system. A local social network where artisans and craftspeople were part of the village economy, often receiving compensation in kind or cash. ஜட்ஜ்மனி அமைப்பு. கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் கிராம பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு உள்ளூர் சமூக வலைப்பின்னல், பெரும்பாலும் பொருள் அல்லது பணமாக இழப்பீடு பெறுகிறார்கள். Financial middlemen. Intermediaries who helped collect land taxes for the state, playing a crucial role in the economy. நிதி இடைத்தரகர்கள். மாநிலத்திற்கான நில வரிகளை வசூலிக்க உதவிய இடைத்தரகர்கள் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். Social structure. சமூக அமைப்பு. Peasants, including khudkasht landed and self-cultivating and pakasht landless laborers. விவசாயிகள்,
குட்காஸ்ட் நிலம் மற்றும் சுய சாகுபடி மற்றும் பைகாஸ்ட் நிலமற்ற தொழிலாளர்கள் உட்பட. ஜமீன்தார்ஸ், intermediaries who collected land revenue, held high social status, and dominated certain tracts of land. ஜமீன்தார்கள், நில வருவாயை வசூலித்த இடைத்தரகர்கள், உயர் சமூக அந்தஸ்தை பெற்றவர்கள் மற்றும் சில நிலங்களில் ஆதிக்கம் செலுத்தினர். Artisans and laborers, provides essential services and goods to the village community. கைவினைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள், கிராம சமூகத்திற்கு அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருட்களை வழங்குதல். Conclusion. The village polity and economy in medieval Deccan were characterized by a complex system of administration, revenue collection, and social hierarchy, with the village community playing a vital role in maintaining local governance and economic life. இடைக்கால டெக்கனில் உள்ள கிராம அரசியல் மற்றும் பொருளாதாரம் நிர்வாகம், வருவாய் வசூல் மற்றும் சமூக படிநிலை ஆகியவற்றின் சிக்கலான அமைப்பால் வகைப்படுத்தப்பட்டது. உள்ளூர் நிர்வாகம் மற்றும் பொருளாதார வாழ்க்கையை பராமரிப்பதில் கிராம சமூகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. Assess the rule of Zainul Abidin in Kashmir. காஷ்மீரில் ஜைனுல் ஆபேதினின் ஆட்சியை மதிப்பிடுங்கள். Zainul Abidin's rule in Kashmir, which spanned from 1420 to 1470 CE, is notable for its peace, prosperity, and progress. கிபி 1420 முதல் 1470 வரை நீடித்த ஜைனுல் ஆபேதினின் காஷ்மீரின் ஆட்சி அதன் அமைதி, செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்கது. Administrative reforms. He implemented a system of village community responsibility for local crimes and controlled commodity prices. Zain-ul Abidin also restored the currency, which had been debased during his predecessors' reigns. நிர்வாக சீர்திருத்தங்கள், உள்ளூர் குற்றங்களுக்கு கிராம சமூக பொறுப்பேற்கும் முறையை அவர் செயல்படுத்தினார் மற்றும் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தினார். ஜைனுல் ஆபேதின் தனது முன்னோடிகளின் ஆட்சி காலத்தில் மதிப்பிழக்கச் செய்யப்பட்ட நாணயத்தையும் மீட்டெடுத்தார். Economic development. He invested in building roads, canals, and public works, facilitating trade and mobility within the region. His land reforms and taxation policies improved the economy and reduced social disparities. பொருளாதார மேம்பாடு, சாலைகள், கால்வாய்கள் மற்றும் பொதுப்பணிகளை கட்டுவதில் அவர் முதலீடு செய்தார். பிராந்தியத்திற்குள் வர்த்தகம் மற்றும் இயக்கத்தை எளிதாக்கினார். அவரது நில சீர்திருத்தங்கள் மற்றும் வரிவிதிப்பு கொள்கைகள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தன. Cultural patronage. Zain-ul Abidin patronized art, literature, and architecture, contributing significantly to Kashmir's cultural renaissance. He extended liberal patronage to the Sanskrit language and literature. கலாச்சார ஆதரவு. ஜைன்-உல் அபிடின் கலை, இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலைக்கு ஆதரவளித்தார். காஷ்மீரின் கலாச்சார மறுமலர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். சமஸ்கிருத மொழி மற்றும் இலக்கியத்திற்கு அவர் தாராளவாத ஆதரவை வழங்கினார். Religious tolerance. He abolished jizya on the Hindu majority of Kashmir and banned the slaughter of cows, showcasing his policy of religious toleration. However, he allowed the Hindu right of sati. மத சகிப்புத்தன்மை. அவர் காஷ்மீரின் இந்து பெரும்பான்மையினரின் மீது ஜசியாவை ஒழித்து பசுக்களை கொல்வதை தடை செய்தார். இது அவரது மத சகிப்புத்தன்மை கொள்கையை வெளிப்படுத்தியது. இருப்பினும் அவர் இந்து சதி சடங்கை அனுமதித்தார். Military campaigns. Despite being a peaceful man, Zain-ul Abidin was protective of his territory and raised an army to stabilize the fractious areas of Ladakh and Baltistan. இராணுவ பிரச்சாரங்கள். அமைதியான மனிதராக இருந்தபோதிலும் ஜைன்-உல் அபிடின் தனது பிரதேசத்தை பாதுகாத்து லடாக் மற்றும் பால்டிஸ்தானின் பிளவுபட்ட பகுதிகளை உறுதிப்படுத்த ஒரு இராணுவத்தை எழுப்பினார். Legacy. His rule marked a period of relative peace and stability in Kashmir, fostering an environment conducive to intellectual and artistic pursuits. Zain-ul Abidin is often compared to Akbar due to similarities in their policies aimed at religious tolerance and socio-economic development. அவரது ஆட்சி காஷ்மீரில் ஒப்பீட்டளவில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையின் காலகட்டத்தை குறித்தது, அறிவுசார் மற்றும் கலை நோக்கங்களுக்கு உகந்த சூழலை வளர்த்தது.
மத சகிப்புத்தன்மை மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட கொள்கைகளில் உள்ள ஒற்றுமைகள் காரணமாக ஜைன் உல் அபிடின் பெரும்பாலும் அக்பருடன் ஒப்பிடப்படுகிறார். Evaluate Jonaraja's account of the reign of Zayn ul Abidin. ஜைன் உல் அபிதினின் ஆட்சி காலத்தை பற்றிய ஜோனராஜாவின் கணக்கை மதிப்பிடுங்கள். Jonaraja's account of Zayn ul Abidin's reign provides valuable insights into the history of Kashmir during the 15th century. ஜைன் உல் அபிதினின் ஆட்சி காலத்தை பற்றிய ஜோனராஜாவின் கணக்கை 15ஆம் நூற்றாண்டின் காஷ்மீர் வரலாறு குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது. Continuation of Kalhana's Rajatarangini. Jonaraja's Dvitiya Rajatarangini is a continuation of Kalhana's Rajatarangini, bringing the chronicle of Kashmir's kings down to Zayn ul Abidin's time. Jonaraja's work covers the period up to the 35th regnal year of Zayn ul Abidin's reign, after which his pupil Shrivara took over and continued the history. கல்ஹானரின் ராஜதரங்கிணியின் தொடர்ச்சி. ஜோனராஜாவின் விதியா ராஜதரங்கிணி என்பது கல்ஹானரின் ராஜதரங்கிணியின் தொடர்ச்சியாகும். இது காஷ்மீர் மன்னர்களின் வரலாற்றை ஜைன் உல் அபிதினின் காலம் வரை கொண்டு வருகிறது. ஜைன் உல் அபிதினின் ஆட்சியின் 35வது ஆட்சி ஆண்டு வரையிலான காலத்தை ஜோனராஜாவின் பணி உள்ளடக்கியது. அதன் பிறகு அவரது சீடர் ஸ்ரீவரா பொறுப்பேற்று வரலாற்றை தொடர்ந்தார். Administrative reforms. According to Jonaraja, Zayn ul Abidin implemented several administrative reforms, including the system of village communities being responsible for local crimes and regulating commodity prices. He also stabilized the currency, which had been debased during his predecessors' reigns. நிர்வாக சீர்திருத்தங்கள். ஜோனராஜாவின் கூற்றுப்படி ஜைன் உல் அபிதின் பல நிர்வாக சீர்திருத்தங்களை செயல்படுத்தினார். இதில் உள்ளூர் குற்றங்களுக்கு கிராம சமூகங்கள் பொறுப்பேற்கும் முறை மற்றும் பொருட்களின் விலைகளை ஒழுங்குபடுத்தும் முறை ஆகியவை அடங்கும். அவரது முன்னோடிகளின் ஆட்சி காலத்தில் மதிப்பிழக்கச் செய்யப்பட்ட நாணயத்தையும் அவர் உறுதிப்படுத்தினார். Cultural patronage. Jonaraja highlights Zayn ul Abidin's patronage of Sanskrit language and literature. The Sultan was known for his tolerance and support of Hindu traditions, and his court attracted scholars and artists. கலாச்சார ஆதரவு. ஜைன் உல் அபிடினின் சமஸ்கிருத மொழி மற்றும் இலக்கியத்தின் மீதான ஆதரவை ஜோனராஜா எடுத்துக்காட்டுகிறார். சுல்தான் இந்து மரபுகளின் சகிப்புத்தன்மை மற்றும் ஆதரவிற்காக அறியப்பட்டார், மேலும் அவரது அரசவை அறிஞர்கள் மற்றும் கலைஞர்களை ஈர்த்தது. Religious tolerance. Jonaraja's account notes Zayn ul Abidin's policy of religious tolerance, including the abolition of jizya on Hindus and the ban on cow slaughter. This reflects the Sultan's efforts to promote peaceful coexistence between different religious communities. மத சகிப்புத்தன்மை. ஜைன் உல் அபிடினின் மத சகிப்புத்தன்மை கொள்கையை ஜோனராஜாவின் கணக்கு குறிப்பிடுகிறது. இதில் இந்துக்கள் மீதான ஜசியா ஒழிப்பு மற்றும் பசுவதை தடை ஆகியவை அடங்கும். இது பல்வேறு மத சமூகங்களுக்கிடையில் அமைதியான சகவாழ்வை மேம்படுத்துவதற்கான சுல்தானின் முயற்சிகளை பிரதிபலிக்கிறது. Historical significance. Jonaraja's work provides a unique perspective on the history of Kashmir during Zayn ul Abidin's reign, offering insights into the Sultan's policies, cultural achievements, and administrative reforms. His account helps historians understand the complexities of Kashmir's history during this period. வரலாற்று முக்கியத்துவம். ஜைன் உல் அபிடினின் ஆட்சி காலத்தில் காஷ்மீரின் வரலாறு குறித்த ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை ஜோனராஜாவின் படைப்பு வழங்குகிறது. இது சுல்தானின் கொள்கைகள், கலாச்சார சாதனைகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் பற்றிய நுணுக்கங்களை வழங்குகிறது. இந்த காலகட்டத்தில் காஷ்மீரின் வரலாற்றின் சிக்கல்களை புரிந்து கொள்ள வரலாற்றாசிரியர்களுக்கு அவரது கணக்கு உதவுகிறது. Conclusion. Jonaraja's account of Zayn ul Abidin's reign offers a nuanced understanding of the Sultan's policies and their impact on Kashmir's history and culture. ஜைன் உல் அபிடினின் ஆட்சி குறித்த ஜோனராஜாவின் கணக்கு சுல்தானின் கொள்கைகள் மற்றும் காஷ்மீரின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் அவற்றின் தாக்கம் பற்றிய நுணுக்கமான புரிதலை வழங்குகிறது.
For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.